ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார். மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார். அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்கார். துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருவோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? நாங்கள் எந்த பயிற்சியும் கேட்குற நிலைமையிலே இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களோட ராசி அதிபன் 7 நாட்டு சனி அப்படின்னு ஒன்றத்தை செஞ்சு எங்களை மொத்தமாக ஜோதிடம் மேலே, மக்கள் மேலே, கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ரப்பர் வச்சு அழிச்சிட்டோம். எங்கள் மைண்டில் எதை பற்றியும் நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் தான் நீங்கள் இருக்கீங்க. பொதுவாக மகரம் பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபனே சனி தான். சனிக்கு பாரபட்சம்லாம் கிடையாது, கரிசனலும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் உங்கள் ராசியாதிபனேவே இருந்தாலும் 7 நாட்டு சனியும் போது உங்களை வச்சு செஞ்சால் நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடை எழுந்தீங்க, சொத்து பத்தை எழுந்தீங்க, நிலப்புலத்தை எழுந்தீங்க, வேலையை விட்டு ஒரே நாள் தூக்கப்பட்டீங்க. நட்ரோட்டுக்கு வந்தவங்க நிறைய மகரம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, கணவர் என்னை விட்டு போயிட்டாரு, பிள்ளைங்களும் என்னை விட்டு போயிடுச்சு, நான் அனாதை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற மகரமும் உண்டு. மனதளவுலையும் உடல் அளவுலையும் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்காங்க. சரி, கொஞ்சம் தசை நல்லா இருந்தவங்க ஒரு 100 மகரம்னா 10 மகரம் எஸ்கேப் பண்ணாங்க. சுய ஜாதகத்தில் தசை நல்லா இருந்துச்சு, பெருசாக பாதிப்பு இருந்துச்சுங்க, ஆனால் இவ்வளோ இல்லைங்க அப்படின்ற அமைப்பு. அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் இப்போ பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் என்ன உங்களுக்கு வரப்போதோ அதை நாங்கள் சொல்லி தானே ஆகணும். முதல்ல சனி பகவான் சகாய சனியாக இருக்கார். எப்படிலாம் உங்களுக்கு கெடுத்தார்? எல்லா விதத்துலையும் நான் கெடுத்த இல்லைம்மா, நான் எல்லா விதத்துலையும் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு எல்லா விதத்துலையும் சகாயம் ஹெல்ப் அப்படின்றது செய்ய போகிறார். சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். அப்புறம் என்ன இருக்குது, மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேலே குரு பயிற்சியான பின்னாடி குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால ரொம்ப கடன்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். பெரிய ப்ளஸ். குரு பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கார்? 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்தில் குரு. கலத்திரஸ்தானத்தில் குரு அப்படின்போது நிறைய மகர ராசி என்பர்கள் இது வரைக்கும் திருமணமே கூடி வரலைங்க. நல்ல குணவதியான, நல்ல குணவாளனான ஒரு வரன் அப்படின்றது கிடைக்கும். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் லைஃபே மொத்தமாக முடிஞ்சிருச்சுங்க. டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கணவன் போயிட்டான், டிவோர்ஸ் வாங்கிட்டு என் மனைவி போயிட்டா. இந்த காலகட்டம் இளைய கலத்திரம் அப்படின்றது செகண்ட் மேரேஜ் சூப்பராக நடக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கல்யாணம் ஆச்சுங்க, டிவோர்ஸ் ஆன மாதிரியும் ஒன்று தான், ஆவாத மாதிரியும் ஒன்று தான். அப்படின்னா என்ன, ஒரே வீட்டில் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக இருக்கோம், ஏதோ பிள்ளைங்களுக்காக பேருக்கு புருஷன் பொண்டாட்டின்னு இருக்கும். இந்த காலகட்டம் 4 மத்தியஸ்தர்கள் வருங்க. அட என்னப்பா நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா, குழந்தைங்களுக்காக, குழந்தைங்க மூஞ்ச பாருங்கப்பா, குழந்தைங்களுக்காக பார்த்திங்கன்னா இணைஞ்சி வாழுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளை இணைச்சி வைப்பாங்க. புரியுதுங்களா? நாங்கள் ஒன்றா தாங்க இருக்கோம், பெருசாக அந்யோன்யம் இல்லை. இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மலரும். அதே மாதிரி 7 நாட்டு சனியும் போது பிஸ்னஸை மொத்தமாக இழுத்து மூடிட்டோம்.
இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றது கிடைப்பாங்க, புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆன் தி ஹோல் மகரத்துக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குற. ஏமாந்ததுக்கு காரணம் என்ன? எதனால் ஏமாந்த? யாரை நம்பினேன்? நம்பக்கூடாதவங்களை நம்பினேன். இப்போ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். பொதுவாக ஒரு முறை 7 நாட்டு சனி வந்து போயிடுச்சு அப்படின்னாலே மனசு தெளிந்த நீரோடை போல மாறும் அப்படின்றது நிதர்சனம் உண்மை. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். ஒரு விஷயத்தை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க, தீவிரமாக முயற்சி பண்ணுவீங்க, சக்ஸஸ் ஆகிடுவீங்க. லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும். உழைக்க நீங்கள் ரெடி, லாபத்தை கொடுக்க குரு ரெடி. அப்புறம் என்ன இருக்குது? சரி, எதில் இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும்? கேத்து 8ஆம் பாவம். அப்போ இந்த 7 நாட்டு சனியும் போது தேவையில்லாத ஒரு உறவு உங்களை கிளிங் பண்ணிட்டு இருக்கு, உங்கள் முதுகில் சாஞ்சிட்டு இருக்கு. இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி தான். வேதாளம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் தொங்கும், விக்ரமாதித்தன் போய் அதை தூக்கின்னு வருவான். நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுக்கான தீர்வு சொல்லு, முடிச்ச அவர் இல்லைன்னா நீ சரியாக தீர்வு சொல்லனா உன் மண்டை சுக்கொள்ளூராக வெடிச்சிடும் அப்படிங்கோ. அவன் புத்திசாலி, சரியாக தீர்வை சொல்லிடுவான். சொல்லிட்ட பின்னாடி நீ சொன்ன தீர்ப்பு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் முருங்கை மரத்தில் தொங்கும். அந்த மாதிரி உங்கள் தோளில் ஒரு உறவு தொங்கிட்டு இருக்கு, அது தேவையில்லாத பேர்டு, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத உறவு, உங்களுக்கு எடுக்கக்கூடிய உறவு. ஆக அது இந்த காலகட்டம் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். விலகுது அப்படின்னா ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம், விலகிட்டே நிம்மதி அப்படின்ற மாதிரி விலக்கி விட்டுடுறது நல்லது. ஐயோ சாமி நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும் அப்படின்னு திருப்பி போயிட்டு வெளியில் இருக்க பாம்பை தூக்கி கழுத்தில் போட்டுக்காதீங்க. உறவு தேவையில்லாத ஒன்று விலகுது அப்படின்னா விட்டுருங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரிம்மா, வழிபாடு நாங்கள் என்னம்மா செய்யணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம்? எல்லா பிளானட்ஸும் நல்லா இருக்காங்க. அப்போ கேத்துவை பேஸ் பண்ணி தான் வழிபாடு. கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப இயற்கை, அதாவது ரொம்ப எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது. இப்போ இந்த டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது அப்படின்றது பெரிய சர்ச்சையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ சிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாகுக்குன்னு தனி ஃபீடிங் பிளேஸஸே வச்சுருக்காங்க, அங்கே தான் ஃபீட் பண்ணோம், எல்லா இடத்துலையும் ஃபீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா எந்த இடம் டாகுக்கு, அதாவது நாய்களுக்கு உணவளிக்க ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல மட்டும் போடணும், எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. சரிங்களா? இல்லைங்க நாங்கள் கிராமத்தில் தாங்க இருக்கோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் இருக்கும், அங்கே இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டாக்ஸுக்கு ஃபுட்டு தண்ணி ப்ரொவைட் பண்ணுங்கள். அது ஃபுட்டும் தண்ணியும் ப்ரொவைட் பண்ணும்போதே கேத்து வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி பசிஃபை ஆகிடுவார். இல்லை வீட்டில் டாக்ஸ் வாங்கி பராமரிக்கலாம். இந்த மாதிரி எளிமையான ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.